வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிடிஎஸ் 2025 உண்டான ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஆன் chronological event. So consider the following international events. So first, signing of Shimla Agreement. So Shimla Agreement sign பண்ண year. Agra Summit between India and Pakistan. Signing of SAARC Charter at first SAARC Summit. India's first nuclear test. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எந்த வருஷம் நடந்தது? ஸோ ஷைனிங் ஆஃப் சிம்லா அக்ரிமெண்ட் இஸ் 1972. பங்களாதேஷ் வார்க்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வந்து சைன் பண்ண அக்ரிமெண்ட் தான் ஷிம்லா அக்ரிமெண்ட். ஸோ அதுக்கடுத்து ஆக்ரா சம்மிட் இஸ் ஃபார்மல் சம்மிட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2001 நடந்தது. 2001 நடந்தது. அதுக்கடுத்து சாக் வந்து 1985. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் 1974. ஸோ குரோனாலஜி படி 1, 2, 3, 4. That means 1, 4, 3, 2. 1, 4, 1, 4, 3, 2. That is this is. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிம்லா அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணாங்க? 1972. ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் சைன் பண்ணது. ஸோ 1971 வார்க்கு அப்புறம் சைன் பண்ண அக்ரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லா அக்ரிமெண்ட். ஸோ ஆக்ரா சம்மிட் வந்து இட் இஸ் அ ஃபார்மல் சம்மிட். இட் இஸ் நத்திங் மோர் சிக்னிஃபிகண்ட். 2001 சைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி சார்க் 1985 சைன் பண்ணுறது மூலயமா தான் இட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ 1985 வாஸ் த இயர் த SAARC has established. First nuclear summit. So Operation Smiling Buddha. Operation Smiling Buddha வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a first nuclear summit which took place at a nuclear test which was took place at 1974. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் கோட் நேம் வந்து செட் பண்ணாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா பாருங்க, பேர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ கேண்டிடேட் ஹூ வின்ஸ் மே நாட் கெட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்கலாம். எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் ஸோ வின் பண்ணுற கேண்டிடேட் மெஜாரிட்டி ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மோர் தென் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் மேபி எலெக்டட் ஃப்ரம் ஒன் கான்ஸ்டியூவன்சி கிடையாது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது மாதிரி ஒரு இதே கிடையாது. voters vote for their party, not for their candidate. No, voters vote for their candidate. So every party gets seated in the legislature in the proportionate percentage to the votes it get. So கிடையாது. So answer வந்து A. So first past the post system. So first past the post system வந்து பார்த்தீங்க அப்படின்னா so it is the electoral method. So candidate who polls more vote than any other single candidate. So இப்போ for example who polls more votes. இப்போ for example 100 3 candidates இருக்காங்க, டோட்டலாக 100 votes இருக்கு. ஸோ 31, 30, 30. ஸோ இப்போ 31 gets more votes. It's not majority vote. Majority is not more. ஸோ 31 is more vote. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் 1 யார் வந்து அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. He will get elected. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகல்ஸ் வித் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேட்ச் த லிஸ்ட் 1 and list 2 articles. So mark the list 1 and list 2 articles. So first article 371, article 371A, article 371B, article 371I எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஸோ ஆர்டிகல் 371A நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, ஆர்டிகல் 371 வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ குஜராத் அப்போது ஆன்சர் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, வரல. ஸோ ஃபர்ஸ்ட் 371 goes to குஜராத். ஸோ அதுக்கடுத்து 371A goes to நாகாலாந்து. ஸோ நாகாலாந்து. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, 371 goes to நாகாலாந்து. ஸோ 371 goes to குஜராத், 371A goes to நாகாலாந்து, 371B goes to அசாம். ஸோ 371I goes to கோவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 371
ஸோ இது வந்து குஜராத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, குஜராத்தில் மீன்ஸ் டியூரிங் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜியன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் போர்ட்ஸ், டெவலப்மெண்டல் போர்டு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரீஜன். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 371 வந்து குஜராத்துக்கு கொடுக்குது. 371A வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாகாலாந்து. 371 இஸ் குஜராத், 371A இஸ் நாகாலாந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமரி லா ப்ராக்டிசஸை வந்து பர்டிகுலராக நாகாலாண்டுக்கு உண்டான கஸ்டமரி லா ப்ராக்டிசஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 371A கொடுக்குது. 371B இஸ் அசாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, இதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் 371B ஃபார் பர்டிகுலர்லி ட்ரைபல் ஏரியாஸ். So 371B is Administrative Council Establishment for particular tribal areas in Assam. 371I is Goa. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ரிலேட்டடாக கோவாவுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் 371I. ஸோ 371 is Gujarat, 371A is Nagaland, 371B is Assam, 371I is Goa. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறது மீன்ஸ் ரெக்கார்டிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இது வந்து யூபிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎஸ்சியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாகாலாந்து, குஜராத், அசாம், கோவா இதெல்லாம் கூட ஆப்ஷன்ஸில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following statement as per the Constitution of India are correct? ஸோ இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன்ஸ் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஹஸ் பீன் மேட் வயா 106th amendment ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ். பட் 106th கான்ஸ்டிடியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரிசர்வேஷன் ஃபார் விமன்ஸ் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் உமன்ஸ் ஆஃப் லோக்சபா 106th amendment. 106th amendment என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ், லோக்சபாவில் விமன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, பட் ராஜ்யசபாவில் கிடையாது. ஸோ லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 106th amendment clearly says that so reservation is given for women in Lok Sabha and state legislative assembly. 106th amendment நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 106th amendment வந்து reservation for women's in Lok Sabha and state legislative assembly, not Rajya Sabha. So but ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்து there is provisions for reservation for women in legislative assembly and legislative council of the states. See again, legislative council of the states. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ கரஸ்பாண்டிங் மேண்டேட். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸில் விமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட் கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் இன்க்ளூட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1ம் தப்பு. ஓகே, இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் 1 2ம் தப்புனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் தான் கரெக்ட். தேர் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் விமன் இன் பஞ்சாயத். இது நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆர்டிக்கல் 243D. ஸோ 243D வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு உண்டான ரிசர்வேஷன் ஃபார் பஞ்சாயத்தை வந்து கொடுக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 243D சப்கிளாஸ் 3ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விமன்ஸுக்கு 1/3 ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும். தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் கிவன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, 2வும் தப்பு, 3 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் 106th amendment படி லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தான் விமன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் there is a no provision for reservation for women in legislative council of states.
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. அதே டைமில் வந்து there are provisions for reservation of states in women panchayat. Yes, there is a provision. Okay, next question. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து which one of the following pairs of subjects and list are correct in 7th schedule is not correctly matched. ஸோ 7th schedule வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட் வந்து எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் யார் கையில் வருது? ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்சஸ் இஸ் கம்ஸ் அண்டர் union list. Census comes under union list. So first forest comes under concurrent list. So ஆக்சுவலாக லாஜிக்காக யோசிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ ஃபாரஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஏன்னா ஸ்டேட்டுக்கும் ரைட்ஸ் இருக்குது, சென்டருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டேக்ஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங், நம்ம லேண்ட் டேக்ஸ் யாருக்கு கட்டுறோம்? ஸ்டேட்டுக்கு தான் கட்டுறோம். இன்சூரன்ஸ் இஸ் அ யூனியன் லிஸ்ட். சென்சஸ் இஸ் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். சென்சஸ் இஸ் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்சஸ் கம்ஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் மட்டும் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃபாரஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இனிஷியலாக ஃபாரஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா 1976ல் நமக்கு வந்து என்ட்ரி 17A கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ இன்னொன்று கேட்கலாம், ஃபாரஸ்ட் வாஸ் இனிஷியலி அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். Forest was initially under state list. Yes, it was initially under state list. Then by 42nd constitutional amendment, it was turned to concurrent list. Yes. Next, tax on land and building. ஸோ இது வந்து என்ட்ரி 49 ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த அப்டேட்டும் இல்லை. ஜஸ்ட் இட் இஸ் இனிஷியலி இட் வாஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட். ஸோ அதுக்கடுத்து சென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ which of the following statement is, ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. which of the following is not correctனு கேட்டிருக்காங்க. இது கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது, யூனியன் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, which of the following statements with reference to preamble of constitution is India is correct? preamble of India constitution எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. the word secular comes before the word socialistic. okay, the word justice comes before the word equality. the word fraternity comes before the word liberty. ஆக்சுவலாக இதில் ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ we the people of India solemnly resolve to the Constitution of India into sovereign, socialistic, secular, democratic, republic. So sovereign, social, secular, democratic, republic. The word secular comes before the word socialistic. So no, statement 1 தப்பு அப்படினாலே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் பி. The word justice comes before the word equality. So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா justice comes before the word equality. So justice, social, economic, political, liberty and equality. So லிபர்ட்டிக்கு அப்புறம் தான் ஈக்குவாலிட்டி வரும். The word fraternity comes after the liberty. So fraternity comes after the liberty. ஸோ இதை அப்படியே ப்ரியாம்பிள் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. The word socialistic comes after the word secular. Sorry, the word of secular comes after the word socialistic. Okay. So next, which one of the following statement about motions of the parliament? See, motions in the parliament is India's correct. எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. So okay, so first, a motion of no confidence motion can be admissible against an individual. So இது வந்து against an individual வந்து no confidence motion பாஸ் பண்ண முடியாது. நம்ம against the party தான் பாஸ் பண்ண முடியும், ரூலிங் பார்ட்டி தான் பாஸ் பண்ண முடியும். Now no confidence motion must set out grounds on which it based. no confidence motionக்கு grounds இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்னாலே போதும். ராஜ்யசபா இஸ் நாட் empowered to entertain ராஜ்யசபாக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு பவர் கிடையாது. A censure motion need to be based on specific grounds. Yes, no confidence motion
நீட் நாட் டு பி அப்படியே இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. சென்சார் மோஷனுங்கிறது ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிட்டிங் மினிஸ்டர் மேலே நம்ம வந்து பாஸ் பண்ணக்கூடிய ரூலிங் பார்ட்டி மினிஸ்டர் மேலே பாஸ் பண்ணக்கூடியதான் சென்சார் மோஷன். கண்டிப்பாக இந்த சென்சார் மோஷனுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கணும். சென்சார் மோஷன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபாலோட் பை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபா இஸ் நாட் எம்பவர்டு. ஸோ லோக்சபா மட்டும்தான் எம்பவர்டு டு பாஸ் த பில் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் Part 4 of the Constitution. Part 4A of the Constitution. இது ரொம்ப ஈஸி. Part 4A of the Constitution deals with fundamental duties. Part 4A of the Constitution deals with fundamental duties. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். பட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது வந்து என்னது? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Part 14. ஸோ அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து this also comes under part 14 of the constitution. So next, provisions of functions of state government comes under part 6. So part 4A comes under fundamental duties. Durand line. So இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பாலிட்டி is 100% possibility in UPSC, CSC. அதர் கொஷின்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெலவெண்ட். ஸோ துராந்த் லைன். ஸோ துராந்த் லைன் ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் நடுவில் இருக்கக்கூடியதான் துராந்த் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரானுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் மதர்லேண்ட். ஸோ அதுவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிறது வந்து துராந்த் லைன். பாகிஸ்தானுக்கு இருக்கிறது வந்து துராந்த் லைன். ஸோ அதுக்கடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கிறது வந்து ராட்க்ளிஃப் லைன். ஸோ ஆப்கானிஸ்தான் சைனாக்கு நடுவில் இருக்கிறது வந்து வக்கான் காரிடார். ஸோ அகெயின் ஆப்கானிஸ்தான் ஈரானுக்கு நடுவில் கிரேட் மதர்லேண்ட், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நடுவில் துராந்த் லைன், இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ராட்க்ளிஃப் லைன். ஸோ ஆப்கானிஸ்தான் சைனாக்கு நடுவில் வக்கான் காரிடார். ஸோ துராந்த் லைன் இஸ் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் சிப்கோ மூமெண்ட், பர்தோலி சத்தியாகிரகா, சத்ய சோடாக் சமாஜ். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக இதில் கண்டிப்பாக வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸ்டார்டிங் அர்லியஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சத்ய சோடாக் சமாஜ் தான் நமக்கு அர்லியராக நடந்துச்சு. ஸோ சத்ய சோடாக் சமாஜ் வந்து 1873 நடந்திருக்கும். பர்தோலி சத்தியாகிரகா is 1928. சிப்கோ மூமெண்ட் இஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 1973. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எது அர்லியஸ்ட்னு கேட்டிருக்காங்க 3-2-1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்ய சோடாக் சமாஜ். ஸோ இது வந்து ஜோதிராவ் பூலே. ஸோ 1873 பூனே மகாராஷ்டிரால. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மீன்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் discrimination அண்ட் caste discrimination. ஸோ சத்ய சோடாக் சமாஜ்னாலே ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ இது வந்து caste discriminationக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கும் சோஷியல் ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வரதுக்கும், ஸோ அதுக்கடுத்து விமன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்த மூமெண்ட் தான் சத்ய சோடாக் சமாஜ். ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சத்ய சோடாக் சமாஜ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூபிஎஸ்சியில் நிறைய டைம் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. 1873. நெக்ஸ்ட்டு பர்தோலி சத்தியாகிரகாவோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுக்கு வந்து இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இவர் வந்து குஜராத்தில் எடுத்துகிட்டு வந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் எடுத்துகிட்டு வந்த மூமெண்ட் தான் பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணது அகெயின்ஸ்ட் லேண்ட் ரெவென்யூ. பர்தோலி சத்தியாகிரகா அகெயின்ஸ்ட்
லேண்ட் ரெவன்யூ அகேன்ஸ்ட் லேண்ட் ரெவன்யூ. ஸோ இது வந்து 1928. சிப்கோ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்ஸ் ஃபாரஸ்ட் வந்து அதை ஏதோ ப்ராஜெக்டாக ஃபாரஸ்ட் கட் பண்ணுவாங்க, அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் சிப்கோ மூவ்மெண்ட் 1973. இது வந்து யூபியில் கொண்டு வந்தாங்க. ஸோ சாரி, உத்தரகாண்டில் கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் அ நான் வயலண்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 10 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஃபர்தர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.